வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. அதே வேளையில் உயர் அழுத்தம் ஒடிசா அருகே தொடர்ந்து நீடிக்கிறது. தமிழகத்துக்கு தொடர்ந்து குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து நாளை பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுத்து பிப்ரவரி 14ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு மேற்கு பகுதி நிலநடுக்கோட்டு வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு நோக்கி வரும்பொழுது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வுப்பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வரை தீவிரமடைந்து செயலிழந்து தமிழகத்துக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. 20ஆம் தேதியே இலங்கைக்கு அருகே வந்திருந்தாலும் ஆனால் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து செயல் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் ஊடாகவோ அல்லது மன்னார் வளைகுடாவில் இலங்கையில் தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மேகம் சூழ்ந்து காணப்படும். கடுமையான மழை வருவது போல் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேகங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கெல்லாம். அதே வழியில் இன்று இரவும் வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு பொறுத்தவரை கடல் ஓரங்களில் லேசான குளிர் குறைந்திருந்தாலும் ஆனால் உள்பகுதி குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு நேரங்களில். அதே வழியில் பகல் நேரங்களில் வெயிலும் இன்று சற்று அதிகரித்து காணப்படும். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்ட அதாவது டெல்டா மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று இரவுக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். நாளை பிப்ரவரி 13ஆம் தேதி அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதாவது ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள், தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பிப்ரவரி 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி இந்த இடங்களில் மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு முதல் தென் மாவட்டங்களுக்கும் குளிர் வந்துவிடும். பிப்ரவரி 14 விட 15, 16, 17 தேதியில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு மட்டுமே நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு ஒட்டியே மேற்கு நோக்கி முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்மேற்கு பகுதி வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு காற்று சுழற்சி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு வர இருக்கிறது. அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 16, 17, 17 தேதிகள் மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வந்து பிப்ரவரி 20ஆம் தேதியே இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்துவிடும். பிப்ரவரி 20ஆம் தேதி கிழக்கு பகுதி வந்தாலும் பிப்ரவரி 21, 22 தேதியில் இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடையும். அதாவது அங்கிருந்து வரும்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக முன்னேறி வந்து இலங்கை அருகே வந்தவுடன் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மீண்டும் தீவிரமடையும். காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மீண்டும் படிப்படியாக இந்த நிகழ்வு செயலிழக்கும். இந்த நிகழ்வு இலங்கை அருகே வந்தவுடனே தமிழகத்துக்கு மழை கொடுத்துவிடும். பிப்ரவரி 20ஆம் தேதியே
கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபடி பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, கடல் ஓரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதே வேளையில் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்கும். அதே வேளையில் கேரளா அருகே தொடர்ந்து ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை ஈர்த்து தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி 21ஆம் தேதி. பிப்ரவரி 22ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பிப்ரவரி 22ஆம் தேதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் வடக்கே ஒடிசா அருகே நிலை இருக்கும் உயரழுத்தம் தெற்கே முன்னேறி வந்து வலுவாக உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழந்து காற்றுச் சுழற்சியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு இலங்கை அருகே வந்தவுடன் தமிழகத்துக்கு மழை கொடுத்துவிடும். பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கும் மழை 21, 22, 23 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒரு வாரம் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு கிடைக்கும். அங்கே மழை கிடைக்கும். இந்த நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் போது அங்கே தமிழகத்தில் மழை கொடுத்தாலும் நிகழ்வு நெருங்கி வந்து தமிழகத்தை கடக்கும்போது ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கும் மழை அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து தமிழகத்தில் மேகமூட்டங்கள் மழை வானிலையாக அமையும். ஒரு நாள் மழை ஒரு இடத்தில் இருக்கும், ஒரு நாள் ஒரு இடங்கள் மேகம் மட்டுமே இருக்கும், மறுநாள் அந்த இடத்தில் மழை இருக்கும், ஒரு இடங்கள் மேகம் மட்டுமே காணப்படும். இப்படிப்பட்ட வானிலையாக, அதாவது நீங்கள் மக்காச்சோளம், நெல் பயிர் அறுவடை செய்யும் தொழிலுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக ஒரு வாரம் வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு பிப்ரவரி கடைசி வாரத்தில் தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேகங்கள் சூழ்ந்த வானிலை மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல் மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும். பிப்ரவரி 13, 14 தேதிகளில் 15ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்திருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கே முன்னேறி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து வரும்போது காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. பிப்ரவரி 21, 22, 23 தேதிகளெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் தமிழகத்தில் தரைக்காற்று இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் தரைக்காற்று லேசாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதி, தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13, 14, 15 வரை தரைக்காற்று இருந்தாலும் ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று தமிழகம் முழுவதுமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து இலங்கை அருகே தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கும் மீன்பிடிக்க பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.